எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எடுத்தது, இன்றைக்கி எடுத்தது. என்னென்னா, ஏசிஎல் முடிஞ்சு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்தனிங் எப்படி இருக்குது, லெக் எப்படி இருக்குதுன்னு, அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன், நல்லாவே பண்ணுறேன். பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு 25 கவுண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி 25 கவுண்ட்ஸ் மேலே பண்ண முடியும் என்னால், இல்லைன்ட்டு இல்லை. நான் ஜஸ்ட் வீடியோக்காக தான் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ இந்த அளவுக்கு என்னால் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக 7 மந்த்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் பண்ணி. நான் இப்போ நல்லா வாக்கிங் போயிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணேன். வாக்கிங் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன். லெக்கு மட்டும் இல்லை, நான் அப்பர் பாடிக்கும். எங்கள் மொபைல் கீழே வந்துருச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஓகே, இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போது ஏசிஎல் சர்ஜரி பண்ணுறவங்க நிறையா வேறு டவுட் கேட்குறாங்க. என்னென்னா, உங்களுக்கு மெயினாக நம்ம எக்ஸசைஸ் தாங்க மெயின். ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் முடிஞ்ச பிறகு நல்லா வாக்கிங் போங்க. வாக்கிங் போன பிறகு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ஆகும், இன்னும் ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். மசில் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணாலே போதும். மசில் நமக்கு ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணால் மட்டும்தான் ஏசிஎல் ரெக்கவரி ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஏதாச்சும் கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் நான் ஃபோல்ட் பண்ணுறேன், நல்லா ஃபோல்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன், இப்போ பண்ண முடியுது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.